வந்து மேலே இருக்கவங்க கீழே இருக்கவங்க அப்படின்றத மறைமுகமாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய வாழ்வில் எவ்வளோக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அவர் மாரி செல்வராஜுடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்தோன்னா ஒரு பகுதி இருக்குது. அப்போ இதுக்கு பின்னாடி இன்னும் நிறையா நம்ம எவ்வளோ அதிகமாக திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த படம் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அதுலேயும் அந்த கிளைமேக்ஸ்லாம் பார்க்கல அல்டிமேட்டு. அதாவது எப்படி சொல்கிறது, அப்படியே உள்ளே உட்காந்து பார்த்தோம்னா நம்ம அப்படியே கண்ணீர் தண்ணியாக வரும். ஏன்னா அந்தளவு, ஏன்னா ஆடியன்ஸ் இன்றைக்கி அவ்வளோ பேர் சிட்டி ஃபுல்லு யாரும் ஒரு ஆள் கூட இடையில கூட எந்திரிக்கலை. ஏன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல டேரக்டரு அதிக பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வரிசையில் இன்றைக்கி சூழ்நிலைக்கு இன்றைக்கி நவீன காலங்கள் போய்கிட்டு இருக்குது. எவ்வளோ டெக்னாலஜி அதிகமாக வந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு கிராமத்து சாயலில் அப்படியே தென் மாவட்டங்கள் அதிகமான ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா, ஒரு கம்யூனிட்டி பிரச்சனை போய்கிட்டு இருக்குனாலும் அந்த பிரச்சனை இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜி இருந்துருக்கு. ஆனால் அன்னைக்கு அவ்வளோ காலத்தில் இருக்கும்போது ஒரு மறைமுகமாக நாங்கள் தாக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய ஒரு வாழ்க்கையில் நாங்கள் ஒரு தொழில் பண்ணணும்